ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சுண்டைக்காய் பொடி, எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு கிண்ணம் சுண்டைக்காய் வத்தலை வறுத்தடலாம். சுண்டைக்காய் வறுபட்டுச்சு, இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அரை ஸ்பூன் மிளகை வறுத்தடலாம். மிளகு வறுபட்டுச்சு, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுண்டைக்காய் வத்தல் நல்லா ஆறிடுச்சு. உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிடலாம். சுண்டைக்காய் பொடியை பவுலில் மாற்றிடலாம். அடுத்து எள்ளு பொடிக்கு வறுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 4 மிளகாவை வறுத்துடலாம். மிளகாய் வறுபட்டுச்சு, இதை தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அரை கிண்ணம் எள்ளை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வறுத்துடலாம். எள்ளு பொரிய ஆரம்பிச்சிச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்துடலாம். எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம். எள்ளு பொடியை பவுலில் மாற்றிடலாம். மேலே வறுத்த கருவேப்பிலையை நுணுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நம்மளுடைய சுண்டைக்காய் பொடி, எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.